டியூஸ்டே மார்னிங் நேற்று ஈவினிங் போல் மாவு அரைச்சி வச்சுருந்தேன். காலையில் பார்க்குறப்ப மாவு நல்லாவே புளிச்சிருந்தது. ஸோ மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் வெறும் டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு புளி சாதமும் உருளைக்கிழங்கும் தான் செஞ்சேன். உருளைக்கிழங்கு சிம்பிளாக எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்து பருப்பு போட்டு பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்குல கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஃப்ரை மாதிரி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் புளி சாதத்துக்கு வேர்க்கடலையில் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வேர்க்கடலை தோல் மட்டும் எடுத்துகிட்டு வேர்க்கடலை போட்டு தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. ஸோ கருவேப்பிலை பொடி மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கருவேப்பிலை வந்து நல்லா காய வச்சுருந்தேன். ஸோ கருவேப்பிலை பொடியை வந்துட்டு செஞ்சுக்கிட்டேன் காலையிலேயே. புளி சாதம் செய்யும்போது எப்போயுமே வந்துட்டு நம்ம அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வேர்க்கடலாம் வந்துட்டு கொஞ்சமாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். கடைசியாக சாதம் போட்டு கலரிட்டு கடைசியாக மிக்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த தடவையும் பண்ணேன். புளிக்குழம்புலாம் வந்துட்டு நல்லா திக்கானதுக்கப்புறமே சாதத்தில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வேர்க்கடலையும் கொஞ்சமாக போட்டு கலரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு உருளைக்கிழங்கு செம சூப்பராகவே இருந்துச்சு.